வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். டிவிகே, டிஎம்கே, விசிகே அதிரடியான திடீர் பரபரப்பு அரசியல் களத்தில். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் கேள்விகளை தொடர்ந்து திமுகவை நோக்கி திருமாவளவன் கேள்வி எழுப்புவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதாவது திமுகவை அரசியலை எதிராக அறிவித்ததை தொடர்ந்து விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் தொடர்ந்து பேசும் பொருளாகவே இருந்து வருகிறது. ஆட்சியில் பங்கு என மாநாட்டில் விஜய் நிகழ்ச்சியில் உரையால் திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் விஜய் பக்கம் நகரலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக திருமாவளவன் விஜயை கடுமையாக சாடினார். விஜய் திமுகவை காட்டிலும் விசிகாவினர் தான் முழு மூச்சாக விஜயை விமர்சனம் செய்து வருகின்றனர். அதே நேரம் விஜய் மற்றும் திருமாவளவனை ஒரே மேடையில் ஏற்ற விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா முயற்சி செய்தார். ஆனால் அது தோல்வியிலே முடிந்தது. தவக செய்தி தொடர்பாளர் லோயோலா மணி பேசுகையில், அதாவது கொள்கை எதிரி பாஜக என்று கபட நாடகம் போடும் திமுக ராஜ்நாத் சிங்கை அழைத்து விழா நடத்தியது மட்டுமல்லாமல் அந்த விழாவிற்கு கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்களை எல்லோரும் பல் கிழித்து கொண்டு சென்றதை நாடறியும். ஆனால் அம்பேத்கர் பேரனை விட ஐயா கருணாநிதி பேரன் பெரியவராகிவிட்டாரா? சகோதரி கனிமொழியை விட உதயநிதி ஸ்டாலின் கட்சிக்காக உழைத்து விட்டாரா? சகோதரி கனிமொழி அவர்கள் இல்லாமல் தூத்துக்குடிக்கு ஆய்வு செய்ய உதயநிதி சென்றாரே, அதை பற்றி பேச உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா? கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏ பெயரை அரசு விழாக்களுக்கான அழைப்புதலில் போடுவதில்லை என்று மிகவும் வேதனையோடு ஆளுநர் ஷால்னாவ் பேசியுள்ளார். நினைவு இருக்கிறதா? அதை பற்றி ஏன் பேச உங்களுக்கு வாய் வரவில்லை என திமுகவை நோக்கி கேள்வியும் எழுப்பியுள்ளார். திமுக கூட்டணியில் இருந்தாலும் தாவேகா எழுப்பியுள்ளதை தாண்டியும் பல இக்கட்டான சூழல்களை விசிக எதிர்கொண்டு வருகின்றது என்பதே உண்மை. திமுகவின் தவறுகளை காட்டமாக சுட்டி காட்டாத வேங்கை வாயலாய் பேசும் சம்பவம் நிகழ்ந்து சுமார் 2 வருடங்கள் ஆகி குற்றவாளிகள் கண்டிக்கப்படாதது தொடர்பாக தீவிர நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காதது ஏன் என பல அதிருப்தியில் திருமாவளவன் மீது நிலவுகிறது. அதே நேரத்தில் ஆளுங்கட்சியின் கூட்டணியில் இருந்தாலும் எங்களது கம்பங்களில் கொடியை கூட ஏற்ற முடியதில்லை என திருமாவளவனே வெளிப்படையாக ஆங்காங்கே பேசியுள்ளார். ஆட்சியில் பங்கு என்பது போன்ற விசிகாவின் கருத்துக்களை எல்லாம் திமுக கருத்தில் கூட கொள்ளவில்லை என்பதுதான் அமைச்சர் ஐ பெரியசாமி போன்றோரின் கருத்தாக உள்ளது. இதனால் மூலம் விசிக வளர்ச்சியை நோக்கி நகராமல் ஒரே இடத்தில் தேங்கி நிற்கிறது என்ற கருத்தும் பரவலாக உள்ளது. இதனால் கூட்டணி தர்மத்தில் மட்டும் கருத்தில் கொள்ளாமல் கட்சியின் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு திருமாவளவன் திமுகவின் தவறுகளை சுட்டி காட்டுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதற்கிடையே தான் தாவேகாவும் கேள்வியாக முன்வைத்துள்ளது. திமுகவில் ஸ்டாலினின் வளர்ச்சிக்காக வைகோ என்ற கருணாநிதி ஓரங்கட்டினாரோ அதே பாணியில்தான் உதயநிதியின் வளர்ச்சிக்காக தங்கை கனிமொழியை ஸ்டாலின் டெல்லி அரசியலுக்கு அனுப்பி ஓரங்கட்டியுள்ளார் என்ற குற்றச்சாட்டு பரவலாகவே உள்ளது. கட்சியின் பல ஆண்டுகளாக உழைத்து வரும் கனிமொழிக்காக உரிய அங்கீகாரம் திமுகவில் கொடுக்கவில்லை என்பதே அவரது ஆதரவாளர்கள் ஆதங்கம் மூலம் கூட. அதே நேரம் அரசியலுக்கு வரவே மாட்டேன் என பேசிய உதயநிதி 3 ஆண்டுகளில் சேப்பாக்கம் தொகுதியில் எம்எல்ஏ, இளைஞர் நலன் அமைச்சர், துணை முதலமைச்சர் என அதிவேகத்தில் தமிழக அரசியல் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளார். இந்த 2 சூழ்நிலைகளையும் ஒப்பிட்டு தான் திமுக ஒரு குடும்ப கட்சி மற்றும் கிச்சன் கேபினெட் தான் அந்த கட்சியை வழிநடத்துகிறார் என்பத பிம்பத்தை மீண்டும் வலுவாக முன்னெடுக்க தமிழக வெற்றி கழகம் முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழக அரசியல் இன்றைய காலகட்டத்தில் கூட்டணி இன்றி வெற்றி பெறுவது என்பது சாத்தியமற்றது
திமுகவின் அடுத்தடுத்து வெற்றிக்கு வலுவான கூட்டணியே பிரதான காரணமாகும். எனவே தான் 2026 தேர்தலுக்கு முன்பாகவே அந்த கூட்டணியை உடைத்து தங்களுக்கான வலுவான கூட்டணியை கட்டமைப்பதே தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நோக்கமாக உள்ளது. கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என கூறியதன் மூலம் விசிக போன்ற கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்கலாம் என விஜய் கருதியிருந்தாராம். ஆனால் அந்த அறிவிப்பு எதிர்பார்த்த பலனை வழங்கவில்லை. இதன் விளைவாகவே கூட்டணி தர்மம் என கூறி திமுகவின் தவறுகளை சுட்டிக்காட்ட மறுக்கும் விசிகவிற்கு நெருக்கடி தரும் பணிகளை தாவேகா தொடங்கியுள்ளது. ஒருவேளை இதன் மூலம் அரசுக்கு எதிராக திருமாவளவன் கத்திரமான கருத்துக்களை முன்வைத்தால் 2024 தேர்தலில் களத்தில் கூட்டணி கணக்கு தவறுமாக மாறவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு தகவல் என்பது அரசியல் வட்டாரங்களில் விறுவிறுப்பாக பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய